சிறப்பா செஞ்சிருக்காங்கம்மா, பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே நீ 3 தடவை பாடம் நடந்திருக்காங்களா, அதனால பிள்ளைக்கு அர்த்தம் செய்யுது, ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா இருப்பீங்க. பையோட தூக்கி வைக்கிறியா? ஒவ்வொரு வச்சு வைக்கதான் உடைக்க முடியாது. யார் யார் செயல் உடைச்சு தேங்காய் உடைக்கிறது கிண்ணம் அந்த பாறை எடுத்துக்க. திருவிழாக்கு பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது ஊர் இரண்டாமண்ணாவல்லை திரு பத்ரகாளி அம்மன் கோவில் குட விழாவை முன்னிட்டு நமது ஊர் மக்கள் நடத்தும் திருவிளக்கு பூஜை 108 திருவிளக்கு பூஜை மிகவும் சிறப்பு முறை நடந்து நடந்தாச்சு. அவளுக்கு எங்க இருக்கு புரியாது சரியா? போத்தி நாராயணன் அவங்களுடைய ஒய்ஃபு இருக்காங்க, பாக்கணுமா? கையை தூக்கிடுவாங்க. போத்தி நாராயணன் மனைவி ஆத்திரிகை கையை தூக்கி காமிக்கணுமா? நான் இருக்கேன் அப்படின்ட்டு. எஸ் ஐயா, ஓகே ஓகே. உள்ளே ஐயா ஒரு 4 பேர் வரலையாமா? யாருமா சீக்கிரம் வாங்க தாய்களா. பூஜை முடிஞ்சிட்டு போல, அப்புறம் பாட முடியாம பிள்ளைங்க எல்லாம் ரெடியா இருக்கு. 4 பிள்ளைங்க வரணும், யார் சீக்கிரம் வாங்க. மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சிருக்கணும், விளக்குக்கு எண்ணெய் ஊத்தி திரி போட்டு வச்சிருக்கணும், பூ போட்டுக்கணும், பஞ்ச பாத்திரத்துல தண்ணி ஊத்தி பூ போட்டு வச்சிருக்கணும். சுகரு எல்லாமே வந்திருக்கு, கீழே உட்கார முடியாது. அதனால போய் வேகமா பூஜை நடத்தணும். அது யார் முன்னாடி ஒரு ஆள் தான். அடுத்து அர்ச்சனை பண்றதுக்கு நம்ம அர்ச்சனை வச்சு பண்ணுவோம், குங்குமம் வச்சு பண்ணுவோம், பூ வச்சு பண்ணுவோம். அது 3யும் தனியா எடுத்து வச்சுக்காங்க. அது 3 வச்சுதான் நம்ம திருவிழா பணத்தை கொடுங்க. அர்ச்சனை, குங்குமம், பூ இது 3யும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு பணம் கொடுங்கயா.
ஏமா பழம் வந்து ஆள் வந்து பழம் ரெண்டு பழமா வருவாங்க. ரெண்டு பழம் தண்ணி பிடி கொடுங்க. இந்த மூணு ஜிப் வருவாங்க. ரெண்டு மூணு பழம். மூணு பையன் மூணு கொடுங்க. ரெண்டு பழம் ஒரு நாளைக்கு ரெண்டு பழம். ஏமா ஒரு 4 பேர் வரணும். 4 பெண்மணிகள் வரணுமா? மூணா அதுதா ஒரு 3 பெண்மணிகள் வரணுமா? சீக்கிரம் வாங்கம்மா. நமது ஊர் 2ஆம் மண்டலையில் திரு அருள்மிகு திரு பத்ராவளியம்மன் கோயில் கொடைவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை 108 திருவிளக்கு பூஜை மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் வந்து அதை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மூணு பெண்மணிகள் விளக்கமூர்த்திக்கு பேர் கொடுத்த 3 பெண்மணிகள் வர வேண்டும். யாருன்னு பேர் கண்டுபிடிக்க முடியாது. தயவு செய்து சீக்கிரம் வாங்க. காலதாமதம் ஆகி கொண்டிருப்பதால் பரவாயில்ல. நம்ம இளைஞர்கள் சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்க. தேங்காய் வேற தேங்காய் சொன்ன மாதிரி உங்களுக்காக நான் இவ்வளவு ஸ்பான்சர் பண்ணி எங்களுக்காக நீங்க ஒரு 10 ஸ்பான்சர் பண்ணி கொடுத்தா நல்லதுதான். தானயா நம்ம நாட்டுல எல்லா செலவுமே பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு ஒண்ணுமே இல்லை போங்க. ஆமா பஸ்ல போனா கூட எப்படி டிக்கெட் இருக்காங்க. நிறைய உயிர் பண்ணணும் பண்ண மாட்டேங்க. பொங்கல் வந்து உடனே பாட்டு அதை கொடுங்க. விளக்க போது என்பது மிக முக்கியமானது, புனிதமானது. அந்த 10ஆம் நினைத்து மனதில் நினைத்து என்ன நினைக்கும் கண்டிப்பாக நடக்கும். அப்படியே ஒரு சவுண்ட் விடுங்க பார்க்கட்டும். ஒரு சவுண்ட் விடுங்க பார்க்கட்டும். ஆர்த்தி கை காட்டு, கை மட்டும் காட்டு. ஹலோ சொல்லுங்க தலைவரே. பயங்கரமாக இருந்துச்சு. வேற எப்படி இருக்கு காரு? செமையா இருக்கு. வாங்கிரு என்ன மகேஷ் வாங்க மாட்டியாப்ப? செமையா இருக்கு மகேஷ். சரி இன்ஜின் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மகேஷ். வாங்கிரு மகேஷ், யோசிக்காத. ஏய்
ராஜேஷ் கிட்ட அவன்கிட்ட கொடுக்க சொன்னேன்ல. எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா? எல்லாத்தையும் பெரியமா பெரியமா இந்த மாதிரி பண்ணி கொடு. அது அந்த இதை பழத்தை எடுத்துட்டு அது வேற முன்னாடி வேறாங்க. முன்னாடி வேற உட்கார்ல தண்ணி வச்சு அரிசி அரிசி இது இருக்கிறது ஒன்று இடம் அரிசி இதெல்லாம் இருக்கு மாதிரி செக் பண்ணாலும் அரிசி மட்டும் வேணுமா? அரிசி இது செட்டாக இருக்குங்க. அது இல்லையா எங்கடா அரிசி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிமா பாப்பா ஆரம்பிங்க. எல்லாரும் தங்கில அப்படி பாடுங்க. எல்லாம் பண்ணிட்டாங்களா கேளு. எல்லாம் கேளுங்க. பிள்ளையார் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி பொட்டு வச்சிருக்கணும். பஞ்ச பாத்திரத்துல தண்ணி வச்சு பூ போட்டு வச்சிருக்கணும். எனக்கு எண்ணெய் திரி போட்டுக்கணும். பிரசாதம் சமைச்சு வச்சிருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இப்ப இந்த திருவிழாக்கு வந்து நம்மளுக்கு அம்மனை வந்து இதுல திருத்தணி செய்யணும். இந்த திருவிழாக்கு 3 பகுதியா இருக்கு. மேல் பகுதி வந்து பராசக்தி இருக்காங்க. இடைப்பகுதியில மகாலட்சுமி வசிக்கிறாங்க. அடிப்பகுதியில சரஸ்வதி தாயார் வசிக்கிறாங்க. நம்ம மேல் பகுதியான பராசக்தி கிட்ட உடல் ஆரோக்கியத்தையும், நடுக்கட்டுல வசிக்கும் மகாலட்சுமி கிட்ட செல்வத்தையும், அடித்தட்டுல வசிக்கிற சரஸ்வதி தாயார் கிட்ட படிப்பையும், நல்ல படிப்பையும் வேணும்னு மனதார வேண்டி இந்த பூஜை ஆரம்பிப்போம். ஒரு விஷயம் யாரும் எங்கேயும் மனசை செதற விடாம ஒரே மனசா இந்த பூஜையை பண்ணி முடிக்கணும். முதல்ல நம்ம வந்து புண்ணிய நதியான கங்கை, யமுனை, சரஸ்வதியை வணங்க போறோம். அந்த பஞ்ச பாத்திரத்துல பூ போட்டிருக்கு, தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில இருக்கிற தண்ணி வந்து கங்கை, யமுனை, சரஸ்வதியில இருந்து எடுத்துட்டு வர தண்ணியா பாவிச்சு அது மேல கை வச்சு மனதார வேண்டிட்டு இந்த பூஜை நம்ம சிறப்பா பண்ணி முடிக்கணும்னு வேண்டிக்கோங்க. எல்லாரும் பாப்பா அடுத்து நீர் தெய்வத்தை வேண்டியாச்சு. நம்ம அடுத்து விநாயகர் பெருமானை வேண்டணும். விநாயகர் பெருமானை வச்சு வச்சிருக்கோம். விநாயகர் துதி பாடி ஒரு 2 பத்து எடுத்து கொளுத்தி விநாயகருக்கு காட்டி நம்ம அவங்கள வணங்கணும். எல்லாரும் 10 எடுத்து கொடுத்துக்கமா. எல்லாரும் 10 எடுத்து கொடுத்துக்கமா. நான் சொல்ற துதியை என் கூட சேர்ந்து சொல்லிட்டே விநாயகருக்கு அந்த பத்தியை காட்டுங்க. ஒரு 10 கொளுத்தி வச்சுக்காங்க. பாப்பா துதி பாடுவா, அப்புறம் கூட நீங்க பாடுங்க. விளக்கு ஏத்தணும்லடா. விளக்கு அப்புறமா ஏத்தணும். சாமி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் சாமி. பைப்ல போட்டு இல்லம்மா என்ன வேணும்? தண்ணி வேணுமா? அதை 10 கொடுத்துட்டீங்களாமா? ரெடி வைக்காங்க. துதி பாடும்போது கூட பாடிட்டே பாருங்க விநாயகருக்கு. நீ எனக்கு சங்கல
விநாயகரை வணங்கணும். இப்ப விநாயகருக்கு ஒரு பாடல் பாட போறோம். இந்த புக் இருக்காம பாடல் வந்து கூட சேர்ந்து பாடுங்க. புக் இருக்கிறவங்க பாட தெரியும், நல்லா பாடுங்க, சவுண்டா ஒன்று பாடுங்க. இது நம்ம ஊரு, நம்ம மக்கள், அதனால வெக்கப்படாம பாடுங்க. பத்திரம் நம்ம காது கேட்கணும். சத்தமா எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. எல்லாரும் கேட்கணும். சேர்ந்து கோரஸா பாடுறது சூப்பரா இருக்கும். மனசார வேண்டிட்டு இந்த பூஜையில நம்ம சிறப்பா முடிச்சு வைக்கணும், நம்ம கூட இருக்கணும் இந்த பூஜை முடிகிற வரைக்கும் சொல்லி வேண்டி ஒரு 2 நிமிஷம் அவங்க குழந்தைங்க மனசுல வேண்டிக்காங்கம்மா. எல்லா வளம் பெற்று இன்னும் வளமோடு வாழ்க என்று நினைத்துக் கொண்டு குலதெய்வத்தை எல்லாம் மனசு நினைச்சுக்காங்க. அடுத்து நீர் தெய்வத்தை அழைச்சாச்சு, விநாயகர் அழைச்சாச்சு, குலதெய்வத்தை அழைச்சாச்சு. நம்ம நவகிரகங்களை அடுத்து கும்பிடணும். நவகிரகங்கள் நம்மளுக்கு இந்த பூஜை முழுதும் துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோளாறு பதிகம் படிக்க போறோம். நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க. வேயுறு தோழி பங்கன் சொல்லுங்கம்மா. விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து உளமே புகுந்தவதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசனம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இப்ப நம்ம பூஜைக்கு தேவையான அனைத்து தெய்வங்களையும் நம்ம கூப்பிட்டாச்சு. இப்ப நம்ம விளக்கேற்றணும். விளக்கேற்றும் போது கௌரி மந்திரமான சர்வ மங்கள மாங்கல்யே மந்திரம் சொல்லிட்டே நம்ம விளக்கேற்ற போறோம். எல்லாம் விளக்கேற்றுக்கோமா. விளக்கேற்ற மந்திரம் சொல்லிட்டு விளக்கேற்ற மனசுக்குள்ள. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அங்கேதாம்மா அப்படியே அந்த அம்மா படம் அந்த அம்மா கிட்ட வாங்கி கொடுத்து வாங்க உட்காந்துருக்கு. சரிம்மா சரிம்மா சரி.
ரொம்ப பேரு கீழே உட்கார முடியாது, கொஞ்சம் சீக்கிரம் பூஜை பாருங்க. ரொம்ப பேர் வயசானவங்க உட்கார முடியாது, காரணம் நான் மடக்கி பாத்துக்கிறேன். முதல்ல அர்ச்சனை வச்சு அர்ச்சனை முடிஞ்ச உடனே குங்குமம். நல்லா இருப்பீங்க. முக்கியமான பூஜை அமைதியா இருந்து காக்கவும். பூஜைக்காக பேசி இருக்குது கொஞ்சம் கூட இல்லாம